பலரும் மலையகத்தை ஒரு பாவம், ஐயோ பாவம் என்ற நிலையை பார்க்கின்றார்கள். நாங்கள் அபிமானமிக்கவர்கள். இந்த இலங்கை அரசுக்கு முதுகெலும்பாக இருந்து உழைத்து வருகின்ற ஒரு சமூகம். தமிழர்கள் என்றால் தமிழர்கள் தான். மலையக தமிழர்களை மலையக தமிழர் அல்ல இந்திய வம்சாவளி தமிழர் அப்படி என்றெல்லாம் சொல்கிறேன். உண்மையிலேயே மலையக தமிழர்கள் தானே அவர்கள். போய் பார்த்த 2500 வருடங்களுக்கு முதல் விஜயநத பயணத்தோடு வந்த ஒரு சமூகமே சிங்களவர்களாக இன்று நாங்கள் ஒரு இனமாக பார்க்கின்றோம். அப்போ அவர்களுக்கு இந்திய சிங்களவர்கள் என்று சொல்லப்படுகிறதா? எந்த நாடு எங்களை துரத்தி அடிக்கும் போது இன்று ஆட்சிக்கு வர எதிர்பார்க்கின்றவர்கள் கூட இந்தியாவின் எதிர்ப்பின் காரணமாக மலைய மக்களை எதிர்த்தவர்கள் இன்று ஒற்றுமை பற்றி பலர் பேசுகின்றார்கள். இந்திய அரசு எப்பெல்லாம் தருமோ அப்பொழுது மட்டுமா மலையகத்துக்கு நீங்கள் வீடு வழங்குவீர்கள்? மலைய மக்களுக்கு காணி கிடைக்கும் அப்பொழுது மட்டுமா? நாங்கள் இலங்கை அரசுக்கு தானே வரி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். எண்ணி பாருங்கள், தோட்டத்திற்கு எத்தனை பேர் போகிறார்கள் என்று. இப்போ எங்கே நாங்கள் போய்கொண்டு இருக்கின்றோம் என்ற கேள்விதான் இங்கே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மலையகத் தமிழர்களாக இவ்வளவு சிக்கல்கள் மத்தியிலும் அபிமானத்துடன் கௌரவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வாக்குறுதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருப்பவர் சிவில் செயற்பாட்டாளர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஐபென் என்ற குறிப்பிடப்படுகின்ற அமைப்பில் உள்ளவர். வணக்கம் ஜீவரத்னம் சுரேஷ். வணக்கம் நதீஷ். இப்பொழுது நான் ஏற்கனவே உங்களை பற்றிய விளக்கங்கள் அறிமுகம் இருக்கிறது தானே, அதன் அர்த்தம் என்ன? ஐபென் என்றது என் அர்த்தம் என்ன? விசேடமாக ஐபென் என்பதன் பொருள் இன்ஸ்டிடியூட் ஃபார் பீப்பிள் என்கேஜ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் என்று சொல்லப்படும். ஆகவே இதில் சுருக்கமான பெயர் தான் ஐபென் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆகவே இது இலங்கையில் இருக்கின்ற மக்களை வலுவூட்டுதல், அதே போல் வலையமைப்பு செய்தல், இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பு. இதில் நாங்கள் மக்களை அணிதிரட்டி மக்களுக்கு சட்ட ரீதியான வலு சேர்த்து அவர்களை ஆட்சியுடன் பங்கேற்பு செய்ததுதான் எங்களது பிரதான பணியாக இருக்கின்றது. 1000 பிரச்சனைகள் இருக்கிறது எல்லோருக்குமே. அதில் மலையக மக்களுக்கு பல பிரச்சனைகள். அதில் முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் இந்த காணி பிரச்சனை, காணி உரிமை பிரச்சனை. அது எல்லாம் இருக்கத்தக்கதாக, இந்த பிரச்சனை முக்கியமாக இருக்கத்தக்கதாக மலையகம் 200 என்ற ஒரு விழாவை எடுத்தது. உங்கள் பார்வையில் அது எப்படி? மலையக மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். காணி பிரச்சனை மட்டுமல்ல, இதை விட எவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் சொன்னது போல காணி பிரச்சனையும் ஒரு பிரச்சனை தான். அதே போல் நீங்கள் கேட்ட கேள்வி 200 வருடங்கள் சம்பந்தமாக கொண்டாட்டம், அதே போல் அது சம்பந்தமான நிகழ்வுகளை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். நன்றி. இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. 200 வருடம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் அதே போல ஒரு இடமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம் மலையக வரலாற்றிலே. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை விசேடமாக அரசாங்கத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் கொண்டாடினர். சிலர் அதை ஒரு வைபவ ரீதியாக எடுத்து நிகழ்த்தியிருந்தார்கள். சிலர் நாங்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை நினைவு கூறி ஒரு செயற்பாட்டை செய்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தலைமன்னாரில் இருந்து மாத்தளை வரை நாங்கள் கால்நடையில் நடந்து எங்கள் மக்கள் நடந்து வந்த அந்த பாதையில் நடந்து அந்த மக்களது துன்ப துயரங்களை இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு செயற்பாட்டை நினைவு கூறினோம். அதே போல ஒரு சிலர் கொண்டாடினார்கள். அது அவர்களது உரிமை. மலையகத்தை சார்ந்த வகையிலே அவர்கள் அந்த 200 ஆண்டை என்பதை கொண்டாடினார்கள், மகிழ்ந்தார்கள். அதே போல் நாங்கள் நினைவு கூறினோம். இது ஒவ்வொருத்தருடையும் அபிப்பிராயம். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய கேள்வி, கொண்டாடுவதற்கு அவ்வளவு தூரம் என்ன இருக்கின்றது என்பது. நாங்கள் வெளி உலகத்திற்கு ஒரு மாயை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன், எனது தனிப்பட்ட கருத்து. ஆனாலும் கூட மலையகத்தை நாங்கள் பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். பலரும் மலையகத்தை ஒரு பாவம், ஐயோ பாவம் என்ற நிலையை பார்க்கின்றார்கள் வெளி உலகில் இருந்து கொண்டு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஐயோ பாவம் சொல்ல விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், நாங்கள் அபிமானமிக்கவர்கள். நாங்கள் இந்த 200 வருடத்தில் பல துன்ப துயரங்களுடன் நாங்கள் பல சாதனைகளை செய்து இந்த இலங்கை அரசிற்கு முதுகெலும்பாக இருந்து உழைத்து வருகின்ற ஒரு சமூகம். ஆகவே எங்களுக்கு கிடைக்க வேண்டியது உரிமையை தவிர உங்களது பாவத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்பது நாங்கள் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் கேட்பது சம உரிமையை மட்டுமே தான் இங்கே கேட்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மலையக மக்களுக்கு அப்படி என்ன சம உரிமை இல்லை, சம உரிமை கொடுக்கப்படவில்லை? சம உரிமை என்பதே கொடுக்கப்படாது என்பது முக்கியமான ஒரு கேள்வி. விசேடமாக நாங்கள் சம உரிமை என்று எடுத்து பார்த்தோமானால், நான் நினைக்கின்றேன் வடக்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு நண்பர் என்று நான் நினைக்கின்றேன்.
நான் மலையகத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையில் உங்களை பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றது. விசேடமாக நீங்கள் நிலம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள், நாங்கள் நிலமற்றவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் கல்வி, சுதந்திர கல்வியை 1940ஆம் ஆண்டுகளில் 41ஆம் 43ஆம் ஆண்டுகளில் சுதந்திர கல்வியை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நாங்கள் 85ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் முழுமையாக சுதந்திர கல்வியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். காணி என்பது எங்களுக்கு ஒரு கனவாக இருக்கின்றது. நீங்கள் அனுபவித்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களும் 100% காணி என்பது அந்த சமூகத்தில் இருக்கின்றது. ஆனால் 190% மலையக மக்களுக்கு காணி என்பது கிடையாது. அது கனவாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி போய் பார்த்தோமானால் மத்திய மலைநாடு என்ற ஒரு தேசத்தை உருவாக்கியது மலையக மக்கள். பொருளாதாரத்தை உருவாக்கினால் அங்கே ஒரு தேசத்தை உலகி அங்கே தேயிலை என்ற உற்பத்தியை கொண்டு வந்து அது ஒரு நாட்டாகி, அதை ஒரு தோட்டமாக்கி, அதை ஒரு பொன் விளையும் பூமியாக செய்து மலையக மக்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நிலம் பெற்றுக் கொடுப்பதில் இந்த அரசு ஏன் இவ்வளவு தூரம் பாரபட்சம் காட்டுகின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. முதலாவது எங்களை ஓரம் கட்டியது. கல்வி ரீதியாக பார்த்தோமானால் இன்றும் கூட மலையக பிரதேசங்களில் பல பாடசாலைகள் இன்னும் தோட்ட பாடசாலைகளாகத்தான் அழைக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சில் நாங்கள் போய் பார்த்தோமானால் தோட்ட பாடசாலைகள் என்று பெயர் பட்டியலில் வைத்து கொண்டு தான் தோட்ட பாடசாலைகள் நடத்தப்படுகின்றது. அது என்ன தோட்ட பாடசாலை? கல்வி என்றால் அனைவருக்கும் கல்வி. தோட்ட பாடசாலைக்கென்று விசேடமாக என்ன செய்கின்றார்கள்? அங்கே போய் பார்த்தால் நயவஞ்சகமாக நடத்துகின்றமை தான் இருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் மிக ஆழமாக சொல்ல வேண்டும். ஏன்னா 40 வருடங்களாக நாங்கள் பின்தங்கி இருந்த ஒரு சமூகம், ஆனால் உங்களோடு சேர்ந்து நாங்கள் போட்டியிட வேண்டி இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டும். இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்ல ஒரு ஓட்ட போட்டியில் 4 வட்டம் ஓடிய ஒருவருடன் எங்களை ஓடச் செய்கின்ற ஒரு மாதிரியான ஒரு செயற்பாடு இது. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வர வேண்டும், ஆனாலும் நாங்கள் சாதித்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும், நாங்கள் பெருமையுடன் சொல்ல வேண்டும். இந்த பின்னணியில் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அந்த பயணத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான என்ன மாதிரியான பாகுபாடுகள் இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்த்தோமானால் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். இந்த அரசு எங்களை ஓரங்கட்டியே தான் நடத்தி வருகின்றது. உதாரணமாக நாங்கள் பார்ப்போமே, வடக்கில் அல்லது கிழக்கில் அல்லது தென்னிலங்கையில் நிர்வாக மொழி சிங்களம், வடக்கில் தமிழ். ஆனால் மலைநாட்டில் அல்லது மலையக மக்கள் வாழும் பிரதேசங்கள் நிர்வாக மொழி சிங்கள மொழியாக இருக்கின்றது. ஆனால் அங்கே வாழ்கின்ற மக்கள் தொகை அதிகமான தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள். வேற்றுமையை நீங்கள் பாருங்கள். 87ஆம் ஆண்டு நிர்வாக மொழி அமுல்படுத்தப்பட்டாலும் அடிப்படை உரிமையாக இன்றும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் இயலுமானால் இந்த கொழும்பிலோ அல்லது ஒரு நுவரலியாவிலோ அல்லது குருநாகலிலோ கேகாலையிலோ ரத்தினபுரியிலோ அரச நிறுவனத்துக்கு சென்று தமிழ் மொழியில் ஒரு கடிதத்தை கொடுத்து பாருங்கள் என்ன நடக்கின்றது என்று. அவர்கள் எங்களை மிக கோபத்துடன் பார்க்கும். அதே நேரம் அங்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் சம்பவங்களை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். ஆக அரச நிர்வாக சேவை என்பது தோட்டங்களுக்கு அல்லது எங்கள் வாழும் மலைநாட்டு பிரதேசங்களுக்கு கனவாக இருக்கின்றது. கிராம உத்தியோகத்தர் வருவதில்லை, குடும்ப நல உத்தியோகத்தர்கள் வருவதில்லை. அவர்களை நாடி நாங்கள் போக வேண்டி இருக்கின்றது. ஆனால் எங்களது உழைப்பில் தான் அவர்கள் ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நன்றி கடனை மறந்ததாக இந்த அரசை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே 201 வருடம் பிறந்து விட்டது. இன்னும் இந்த பயணத்தை இப்படி எங்களுக்கு போக முடியாது. ஆகவே இந்த உரிமை போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த போராட்டம் ஜனநாயக ரீதியானதாக இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம். சுரேஷ், என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியாகவோ அல்லது எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், தமிழர்கள் என்றால் தமிழர்கள் தான். அவர்கள் இந்திய தமிழர்கள், மலையக தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள், மட்டக்களப்பு தமிழர்கள் என்ற பேதம் இல்லாமல் தமிழர்கள் என்றால் தமிழர்கள். ஆனால் இப்பொழுது மலையக தமிழர்களை மலையக தமிழர் அல்ல இந்திய வம்சாவளி தமிழர் அப்படி என்றெல்லாம் சொல்கிறேன். உண்மையிலேயே மலையக தமிழர்கள் தானே அவர்கள்? நல்ல ஒரு கேள்வி. மலையக தமிழர்கள் என்பது எங்களது அபிமானம், அடையாளம் என்று தான் நாங்கள் சொல்கின்றோம். எனது தனிப்பட்ட கருத்து இது. ஏனையவர்கள் அதை ஏற்கலாம், ஏற்காமல் விடலாம். இன்னும் சிலர் இந்திய தமிழர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதே போல இலங்கை தமிழர்கள் என்றும் இந்த நாட்டில் மக்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வடகிழக்கை சார்ந்து பூர்வீக இலங்கை தமிழர்களை நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்தியா வம்சாவளியாக 200 வருடங்களுக்கு முதல் வந்த எங்களை நாங்கள் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த அரசு எங்களை அழைத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் இந்த நாட்டிற்கு வரி செலுத்துகின்றோம். 5வது தலைமுறையாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் இந்திய தமிழர்கள் என்ற போர்வை எங்களுக்கு தேவையில்லை என்பது எங்களது கருத்து. குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்தியா வம்சாவளிகள் என்று நாங்கள் யாரையாவது இலங்கையில் உள்ளவர்களை சொல்வதாக இருந்தால் இலங்கையில் எவருக்குமே இலங்கை என்று ஒரு போர்வை சொல்ல முடியாது. ஏன்னா அனைவருமே இந்தியா பூர்வீகத்தை கொண்டவர்களாகத்தான் இருக்க. வரலாற்று யுகங்களாக போய் பார்க்கும்போது சிங்களவர்களை நாங்கள் போய் பார்த்த 2500 வருடங்களுக்கு முதல்
விஜயன பயணத்தோடு வந்த ஒரு சமூகமே சிங்களவர்களாக இன்று நாங்கள் ஒரு இனமாக பார்க்கின்றோம். அது மகாவம்சத்திலும் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம். அப்போ அவர்களுக்கு இந்திய சிங்களவர்கள் என்று சொல்லப்படுகிறதா, அல்லது முஸ்லிம் சமூக மக்கள் எங்களது சகோதரர்கள் அவர்கள் இந்தியாவிலிருந்து வந்தார்கள், வங்காளதேசத்தில் வந்தார்கள், நேபாளத்திலிருந்து வந்தார்கள், அவர்களுக்கு அந்த நாடுகளில் பெயர்கள் அளிக்கப்படுகின்றார்களா? இல்லை. இப்போ எங்களுக்கு மட்டுமே இந்திய வம்சாவளி என்று சொல்லுகின்றார்கள். இந்திய வம்சாவளி என்பது மறுக்க முடியாது, அது அது ஆணி வேற போன்றது, அதை ஒழிக்க முடியாது. ஆனால் நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற ஒரு தனி இனம். ஆகவே நாங்கள் மலையகத் தமிழர்கள் என்று நாங்கள் கௌரவமாக எங்களை அழைக்கின்றோம். இந்த விடயம் இப்பொழுது அரசாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களும் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதே போல குறிப்பிட்ட அமைச்சர்களும் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எங்களது மலையக அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மலையகத் தமிழர் என்ற இன அடையாளம் இப்பொழுது குடிசன புள்ளி விபர திணைக்களத்திலும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இம்முறை குடிசன கணக்கெடுப்பில் அந்த வாசகம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது ஒரு இனமாக. ஆகவே எங்களது மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் மலையக தமிழர்கள் என்று எங்களை அபிமானத்துடன் எங்களது இன அடையாளத்தை சொல்வதற்கு நாங்கள் விரும்பிக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய வம்சாவளி தமிழர்கள் அல்ல, நாங்கள் மலையக தமிழர்கள் என்று சொல்வதில் பெருமை என்று சொன்னேன். இந்திய அரசாங்கம் கட்டித்தந்த 10,000 வீடுகள், அப்போ அவர்கள் இன்னும் எங்கள் நாட்டிலிருந்து போன தமிழர்கள் என்று பார்த்து தானே அந்த உதவியை செய்திருப்பார்கள். இந்திய அரசுக்கு நாங்கள் பிரஜைகள் கிடையாது, இலங்கை அரசுக்கு தான் நாங்கள் பிரஜைகளாக இருக்கின்றோம். இந்தியாவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது. இந்த மலையகத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் 64ஆம் ஆண்டு சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம், திரும்ப 74ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம். இவ்வாறாக ஒப்பந்தத்தில் மாடுகள் போல மந்தைகளைப் போல எங்களை பிரித்து, எங்களது மூதாதையரை நீ இந்த பக்கம் நீ இந்த பக்கம் என்று எங்களை பிரித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமாக எங்களை பிரித்து கொண்டார்கள். யாரிட கேட்டு நீங்கள் இந்த வேலையை செய்தீர்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. இந்த நாட்டிற்கு பொன் விலையை செய்த எங்களை, இந்த நாடு எங்களை துரத்தி அடிக்கும் போது இன்று ஆட்சிக்கு வர எதிர்பார்க்கின்றவர்கள் கூட இந்தியாவின் எதிர்ப்பின் காரணமாக மலைய மக்களை எதிர்த்தவர்கள். இன்று ஒற்றுமை பற்றி பலர் பேசுகின்றார்கள். இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை அனைத்து அரசியல் கட்சிகளுமே மலையகத்தை வெறுத்தவர்கள். ஆரம்பத்தில் சமசமாஜ கட்சி போன்றவர்கள் எங்களை ஆதரித்து எங்களுக்கு பல குரல் கொடுத்திருந்தார்கள். ஆனாலும் கூட இன்று ஆட்சியில் இருக்கின்ற அநேகமானோர் மலையகத்தை எதிர்த்தவர்கள் இன்று ஆதரவாக பேசுவது போல இருக்கின்றது. அப்போ நாங்கள் இங்கே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்திய அரசு தந்த வீடுகள் இந்த அரசுக்கு தான் தந்திருக்கின்றது, மலையகத்துக்கு தரம் படிச்சது. அதிலும் பல்வேறு குளறுபடிகள் இருக்கின்றது. அதில் அரசியல் உதாரணமாக நாங்கள் பார்த்தோமானால் ஒரு கட்சி வரும்போது பச்சை நிறத்தில் கூரைகள் பொருத்தப்படுகிறது, இன்னொரு அரசு வரும்போது சிவப்பு நிறத்தில் கூரைகள் பொருத்தப்படுகிறது. ஆனால் அந்த வீட்டின் தரம் ஒன்றிலும் மாற்றம் கிடையாது. உட்கட்டமைப்பு வசதிகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிர்வாக ரீதியாக அந்த தோட்டங்கள் புதிய கிராமங்களாக இன்னும் பரிமாற்றம் செய்யப்படவில்லை. எங்களுக்கு தெரியும் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டிருக்கின்ற சில இடங்களில் 7 பர்ச்சேஸ் என்று சொல்லப்படுகின்றார்கள். அளந்து பார்த்தால் 7 பர்ச்சேஸ் கிடைப்பதில்லை. உங்களுக்கு தெரியும் மலை உச்சிகளில் தான் வீடுகள் வழங்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறாக வங்கியை சரித்து எடுக்கும் போது 7 பர்ச்சேஸ் 5 பர்ச்சேஸ் ஆகிவிடுகின்றது. இவ்வாறாக பல்வேறு விதமாக பிரச்சனைகள் இந்த வீடு வழங்கும் செயற்பாடில் இருக்கு. அதே போல 10,000 வீடு என்பதும் கூட ஒரு மாயை தானே. 10 வருடங்களாக 10,000 வீடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீரோச அழகான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அழகான விடயம் இல்லை, மிக துர்பாக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்திய அரசு காலத்துக்கு காலம் 1000 வீடு 2000 வீடு என்று வழங்கும். அப்பொழுது தான் இந்த அரசு அதை வாங்கி அந்த ஆட்சியாளர்கள் இதை நாங்கள் செய்து விட்டோம் என்று தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்கிற நடவடிக்கைகள் இப்பொழுதும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பது தான் எனது கருத்து. அப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இந்திய அரசு எப்பெல்லாம் தருமோ அப்பொழுது மட்டுமா மலையகத்துக்கு நீங்கள் வீடு வழங்குவீர்கள்? மலையக மக்களுக்கு காணி கிடைக்கும் அப்பொழுது மட்டுமா? அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணுமா? கையேந்தி கொண்டு இருக்கணுமா? நாங்கள் இலங்கை அரசுக்கு தானே வரி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏனையவர்களுக்கு வழங்கும் போது எங்களுக்கும் அதே மாதிரியான சலுகைகளை வழங்குங்களே. இப்போ எங்களுக்கு தெரியும், இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்கிறார், இப்பொழுது மே தினத்திலும் கூட நாங்கள் வந்தால் 20 பர்ச்சேஸ் தருவோம், இப்படிலாம் பல விதமான கருத்துக்கள் சொல்கின்றார்கள். அவர் ஆளும் கட்சியாக இருக்கும் போது வீடு அபிவிருத்தி அதிகார சபைக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தால் பல்வேறு இடங்களில் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டது. ஒரு மலையக தமிழர்களுக்கு உறுதியுடன் ஒரு வீடு வழங்கியதாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவர் ஆட்சியில் தான் இருந்தார். அப்பொழுது எங்களுக்கு மற்றவர்களுக்கு போல 20 பர்ச்சேஸ் இந்த மலையகத்துக்கும் கொடுக்க வேண்டும்னு சொல்லி இருக்கலாமே. ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அனைவருமே மலையக அரசியல்வாதிகளை குறை கூறுவார்கள். அப்படி 100க்கு 100% அவர்களை குறை சொல்லவும் முடியாது. ஏனென்றால் கேள்விகளை அல்லது டிமாண்ட்ஸ்களை எங்களது அரசியல் தலைமைகள் வைத்தாலும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க போவது இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை அரசியல் சமூகம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.
அதே போல நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு சிறு குறையாகவும் சொல்கின்றோம். வடகிழக்கு சார்ந்த எங்களது தமிழ் அரசியல் தலைமைகள் மலையகத்தின் பிரச்சனைகளை தங்களது தமிழர்களாக அந்த பிரச்சனைகளை பார்ப்பதில்லையே. ஏன் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களை மட்டுமே பார்க்கின்றீர்கள்? நாங்களும் தமிழ் பேசுபவர்களாக மலையக பிரச்சனையை வடகிழக்கை சார்ந்த அரசியல் சமூகமும் பேசினால் எவ்வளவு ஒரு வலுவாக இருக்கும் எங்களுக்கு என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே இப்பொழுது 4000 சொச்சமான வீடுகள் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வீடுகளும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை, உறுதிகள் வழங்கப்படவில்லை. 80% உறுதி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட ஏனைய கட்டமைப்பு ரீதியாக உறுதி வழங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் எங்களது மக்களுக்கு உறுதியுடன் காணிகள் இன்னும் வழங்கப்படவில்லை என்று நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். மலையக மக்களின் முகவரி அது தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து உங்களுக்கு சார்பாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பையும் வழங்கியிருந்தது. அது எப்படி? உண்மையிலே இது 200 வருடத்திற்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த ஒரு வரலாற்று ரீதியான ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்று தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். உண்மையிலே அது எனக்கு கிடைக்கப்பெற்ற வெற்றியை விட எங்களது மலையக மக்களுக்கு கிடைத்த பெற்ற ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்றோம். ஆகவே இதுவரை காலமாக மலையக மக்களுக்கு முகவரி என்பது இந்த அரசு உறுதிப்படுத்தவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. 6 மாதங்கள் கால பகுதிக்குள் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அமைவாக அனைத்து மக்களுக்கும் மலையக மக்கள் அனைவருக்குமே முகவரியை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. ஆனாலும் கூட இன்னும் இந்த அரசு இது சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காது இருக்கின்ற ஒரு நிலைமையுமே இங்கே காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த முகவரி வழங்கல் செயற்பாடு இவ்வாறு இந்த அரசு செய்யும் என்பது. ஆகவே நாங்கள் அது தொடர்பாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல நீங்கள் சொன்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சம உரிமை என்று உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மின்சாரம் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நேரடியாக மின்சார சபைக்கு போய் வீடுகளுக்கு மின்சாரம் பெற்றுக்கொள்ளலாம். தோட்டத்தில் மலையகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு அவ்வாறாக மின்சாரம் பெற முடியாது. அப்படியாக மின்சாரம் பெறுவதாக இருந்தால் தோட்ட முகாமையாளர் உறுதிமொழி வழங்க வேண்டும், அவர் அனுமதி வழங்க வேண்டும். அல்லது மலசல கூடத்தை எடுங்களே. சுகாதார வசதி என்பது இந்த மலசல கூடம் என்பது அடிப்படை தேவை உண்டு. மலசல கூடம் ஒன்றை புதிதாக நிர்மாணிப்பதாக இருந்தால் தோட்ட முகாமையாளர் அனுமதி வழங்க வேண்டும். என்ன வேடிக்கை இதென்று நீங்கள் பாருங்கள். இது நவீன யுகத்தில் நாங்கள் டிஜிட்டல் யுகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மலையக மக்களுக்கு ஒரு டாய்லெட் அல்லது மலசலம் கூட ஒன்றை அமைக்கிறாங்க, தோட்ட முகாமையாளர் அனுமதி வேண்டும். இல்லை என்றால் அமைக்க விட மாட்டார். பல இடங்களில் இன்றும் இந்த நெடியிலும் கூட மலசலம் கூட அமைத்தது சம்பந்தமாக பல பிரச்சனைகள் தோட்டங்கள் இருக்கின்றது. இப்பொழுது அண்மையில் நேற்றைய நாள் நாங்கள் ரத்தினபுரியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தோம். பெண்கள் மீது தாக்குதல், தோட்ட முகாமையாளர் அடாவடித்தனம், இராணுவத்தை தோட்ட முகாமையாளர்களாக அல்லது தோட்ட நிர்வாகிகளாக உள்வாங்கி இருக்கின்றார்கள். அதாவது உத்தியோகத்தில் இல்லை, ஓய்வு பெற்ற இராணுவ உத்தியோகத்தர்கள் அல்லது இடைவிலகியவர்களை இராணுவ அந்த அதிகாரம் இப்பொழுது தோட்ட மக்கள் மீது பிரயோகிக்கப்படுகிறது. ஒரு சிறந்த உதாரணம் ரத்தினபுரியில் தும்பர தோட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்றது. வீடியோக்களில் உங்களது செய்தித்தாள்களை நாங்கள் பார்த்தோம். இப்போ எவ்வாறாக எங்களை அடக்கு முறைக்கு கொண்டு வரப்படுகின்றது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அரசு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். மலையக மக்களுக்கு சிறப்பு உரிமைகள் அல்லது சிறப்பு ரீதியாக நடவடிக்கைகள் எடுத்து விசேட சலுகைகள் செய்து இந்த சம நீரோட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், அரசுக்கு ஒரு பொறுப்பு கூறும் தன்மை ஒன்று இருக்கின்றது. எங்களை மந்தைகளை போல அன்று ஆட்சி செய்திருக்கலாம், இன்று நாங்கள் சுய அபிமானத்துடன் வாழும் பிரஜைகள். ஆகவே இந்த அரசுக்கு பொறுப்பு கூறும் ஒரு கடமை இருக்கின்றது. இந்த அரசுக்கு இன்றும் உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் நாடே வீட்டில் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற நேரம் எங்களது தாய்மார்கள் தேயிலை மலைகளில் தேயிலை பறித்து ரப்பர் மலையில் பால் வெட்டி எங்களது நாட்டுக்கு அந்நிய செலாவணி ஈட்டார்கள். அப்படி இருக்கும்போது இந்த அரசுக்கு எல்லா மக்களையும் விட இவர்களுக்கு முக்கிய அவதானம் செலுத்த வேண்டியது ஒரு நியாயமான ஒரு பார்வை அல்லவா? ஆகவே இந்த அரசு இன்றும் கூட அப்படி பார்ப்பதில்லை. அவர்களை ஒரு வஞ்சகமாகத்தான் பார்த்து கொண்டு மாற்றான் தாய் பிள்ளைகளைப் போல பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே எதிர்வரும் ஆட்சியிலும் கூட இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களும் கூட இந்த விடயத்தை அவதானத்துடன் பார்க்க வேண்டும். ஆகவே மலையகத்து அரசியல்வாதிகளும் கூட தங்களது தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்கு மேலதிகமாக அப்படித்தான் சொல்ல வேண்டும், மேலதிகமாக என்று தான் சொல்ல வேண்டும், பொது நலனுக்காக மலையக மக்களது நன்மைக்காக நான் தான் செய்தேன் நீதான் செய்தாய் என்ற பேர்வை தவிர்த்துவிட்டு மலையக மக்களுக்காக ஒன்று திரள வேண்டிய நேரம் இது. இல்லை என்றால் இன்னும் 200 வருடம் பின்தங்கித்தான் போய்கொண்டிருக்க போகிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக இவ்வாறான நடவடிக்கை இருந்தாலும் கூட மக்களாக நாங்கள் ஒன்று திரண்டு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் அழுத்தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஒரு கிராம உத்தியோகத்தர் பிரிவு என்ற அடிப்படையில் 41 அரச உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமானோர் ஒரு கிராமத்திற்கு போய் வேலை செய்ய வேண்டிய கள உத்தியோகத்தர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். எண்ணி பாருங்கள் தோட்டத்திற்கு எத்தனை பேர் போறார்கள் என்று. ஒருவர் அல்லது இருவர், அது கிராம உத்தியோகத்தர் ஏதோ ஒரு விடயத்துக்காக போவார்.
இப்போ எங்கே நாங்கள் போய்கொண்டு இருக்கின்றோம்ன்ற கேள்விதான் இங்கே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மலையகத் தமிழர்களாக இவ்வளவு சிக்கல்கள் மத்தியிலும் அபிமானத்துடன் சுய கௌரவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் நாங்கள் சாதிப்போம், எங்களது உரிமைகளை வென்றெடுப்போம். கட்டாயமாக 7% 10% என்று பேசப்படுகின்றது வெறும் அரசியல் பேச்சுக்காக. இன்னும் 10 பேச்சஸ் வழங்கப்படவில்லை. இந்திய அரசிட பிச்சை வாங்கி தான் மலையக மக்களுக்கு கொடுக்கணுன்றது இல்லை, இலங்கை அரசு தான் தரணும். இந்தியா வந்தால் தான் எங்களுக்கு வீடுன்றதெல்லாம் நீங்கள் அந்த கதையை அப்படியே வச்சுக்கொள்ளணும். இலங்கை அரசில் திரைசேரியிலேருந்து காசு எடுத்து எங்களுக்கு வீடு கட்டணுன்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்திய அரசு தந்தால் மட்டும்தான் அப்போ நாங்கள் சாப்பிட்றதான்ற மாதிரி கேள்வி கொண்டு வரும். என்ன ஆகவே நாங்கள் இலங்கை பிரஜைகள் என்றதை இந்த அரசு மறந்து விடக்கூடாது. நான் நினைக்கிறேன். மிகவும் நன்றி இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியமைக்கு. மலையக மக்களாக உங்களுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு போராட்டங்களையும் போராடி கொண்டு அந்த நேரத்திலும் எங்களுக்காக இங்கே வந்து வருகை தந்தீர்கள். நன்றி உங்களுக்கும் ஒருவன் சார்பாக. நன்றி நிரோஷ். உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்.